ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ஒரு முழு காலிஃப்ளவரை க்ளீனாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முதல்ல சுடு தண்ணி காய வச்சு அதுக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே மஞ்சள் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காலிஃப்ளவருக்குள்ளே ஏதாச்சும் பூச்சி இருந்தால் செத்துடும். அப்புறம் எடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சுடு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். லேசாக ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நீட்டாக தண்ணி வடிச்சுட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வச்சிடலாம். இது ஒன்றும் ஊறணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மசாலா போட்டு கலக்கினதும் நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கடல மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசெண்டாக நம்ம சேனல் 100 அடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் நல்ல உள்ள கண்டென்ட்டாக போடுவேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எதெல்லாம் சேர்க்க வேணாம். லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம கபாப் மசாலா மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோம்மேட் கபாப் மசாலா இது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கபாப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். இதில் எந்த கலரும் இல்லை, அஜினோமோட்டோ இல்லை, வீட்லேயே ரெடி பண்ணது. குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இப்போது நம்ம காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெட்டி வச்ச ஒரு ஃபுல் காலிஃப்ளவரே போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் தண்ணியாக இருக்கிற காரணத்துக்குனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி போட்டுக்கலாம். இந்த கலர் பார்க்கவே சும்மா கபாப் கலரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காண்டி 4 பல் பூண்டு அதோடவே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் கடையை இதை அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பை பை.